ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஜயகாந்த் உங்களை எல்லாரையும் காரி துப்பிட்டாரு அப்படின்னு எல்லாருக்கும் வருத்தமா தோணும்னு நினைக்கிறேன். அவர் காரி துப்புனதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது கேட்கறதுனால இவன் ஒருவேளை விஜயகாந்த் கட்சிக்காரனா இருப்பானோ அப்படின்னு நினைக்க வேணாம். நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இளையராஜா அவர்கள் நிவாரண பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளன் போய் அவர்கிட்ட கேட்கிறான், ஐயா பி பாடலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது தேவையான கேள்வியா? இந்த கேள்வி கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? உன் ஆயோ அப்பனோ உன் வீட்டுல செத்து கிடக்கும் போது உன் ஃப்ரெண்டு ஒருத்த வந்து சினிமாவுக்கு போலாமா அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் அந்த நியூஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டு தலையெழுத்தையே மாத்தி போடுற ஒரு விஷயம் சகாயம் சாருக்காக இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கூடின நியூஸ எந்த ஊடகங்களும் எந்த செய்தித்தாளும் நீங்க தலைப்பு செய்தியா போட்டீங்க இல்ல ஏதாவது பெரிய நியூஸா காமிச்சிங்களா? அதை ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இந்த நியூஸ் எவ்வளவு பெரிய முக்கியமான நியூஸ், அதை போட தகுதி இல்ல, திறமை இல்ல, வக்கு இல்ல. இன்னைக்கு போயிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டாரு, எங்களை காரி துப்பிட்டாருன்னு வெக்கப்படுறீங்க, அசிங்கப்படுறீங்க. அது கேட்டதுல எந்த தப்புமே கிடையாது. என்னைக்காவது நீங்க பத்திரிகை தர்மத்தோடையும் இல்ல ஊடகங்கள் தர்மத்தோடையுமா நடந்திருக்கீங்க? கொஞ்சம் மனசை தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு வெளிநாட்டுக்காரன் காசு கொடுக்கறான் அப்படிங்கறதுனால வெளிநாட்டு கம்பெனியில் உள்ள எத்தனை உற்பத்தி பொருள்களை நீங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு இடையிலையும் ஒரு நியூஸுக்கு இடையிலும் போடுற சூழ்நிலை வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு நியூஸ் நடந்துட்டு இருக்கும்போது சரி, இல்ல ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது சரி, சரி இடைவேளைக்கு பிறகு தொடரலாம் அப்படின்றீங்க. அந்த இடைவேளையில என்னைக்காவது உங்களோட மனதை தர்மப்படி இந்த பொருள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ற பொருள், இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது, இது நம்ம தமிழர்களால் தயாரிக்கப்படுறது அப்படின்னு எவனாவது சொல்லி காமிச்சிருக்கீங்களா இல்ல போட்டு காமிச்சிருக்கீங்களா? அந்த தகுதி உங்களுக்கு சுத்தமா கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் காரி துப்புறதுல என்ன நிச்சயம் நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு விஜயகாந்த் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகமே உங்களை காரி துப்புற சூழ்நிலை வரும். தயவு செய்து அதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலைப்பாடுகளை மாத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இதே ஒரு சகாயம் பேரணி உங்களால போடுறதுக்கு தகுதி இல்ல, திரிஷாவோட கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா கொட்டை எழுத்துலயும் எல்லா ஊடகத்திலயும் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் பெருசா வருது. அது சமூகத்துக்கு தேவையான நிகழ்ச்சியா? இல்ல ரோபோ 2 வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி பொருட்செலவுல தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஊடகத்திலயும் போடுறீங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது இல்ல லாபம் இருக்கா இல்ல பங்கு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி செய்தியெல்லாம் போடுற உங்களுக்கு விஜயகாந்த் கேட்டதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டாரு அவரு? போய் உங்க ஜெயலலிதா கேட்க வேண்டியதான இந்த கேள்வி எல்லாம் அப்படின்னு. அதுல ஒரு ஊடகம் சொல்றாங்க, வெக்கமே இல்லாம இந்த 5 வருஷம் ஆட்சியில நாங்க வந்து 4 வாட்டி தான் அவரை சந்திச்சிருக்கோம். அவன் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? 4 வாட்டிக்கு மேல சந்திக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வக்கு இல்லாதவங்களுக்கு ரோட்ல போறவனை மறைச்சு கேள்வி கேட்டா அந்த மாதிரிதான் சொல்ற மாதிரி இருக்கும். இதுல பல டிவில நிறைய போட்டு காமிக்கிறாங்க. இப்போ விஜயகாந்தோட இந்த செயல்பாடுகள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒரு பொது இடங்கள்ல அப்படி நடக்கல அப்படின்னு. என்ன சொல்ல போனா சமூகத்து மேல உண்மையான அக்கறை உள்ள நிச்சயமா கோவப்படுற மாதிரியான விஷயங்களா தான் இருக்கும். இப்போ ஒருத்தன் ஏர்போர்ட்டுக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு முக்கியமான வேலையா உள்ள போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் குறுக்க மறைச்சு கொண்டாந்து கேள்வி கேட்டாக்க ஒருத்தன் கோவம் வரதான் செய்யும். தமிழ்நாட்டுல எவ்வளவோ கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் இருக்கு. அதையெல்லாம் விட்டு எந்த விஷயம் தேவையில்லையோ அதெல்லாம் ரொம்ப பெருசுபடுத்தி காமிக்கிறீங்க. இந்த பி பாடல் மாதிரி போய் கேட்க வேண்டியதானே உங்க அரசியல்வாதிகள்ட்ட எல்லாத்தையும். ஐயா, நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வராததுக்கு முன்னாடி உங்களுடைய சொத்து மதிப்பு ஒரு 50 லட்சமா இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா 500 கோடி 1000 கோடின்னு இருக்கு. இந்த சொத்தெல்லாம் எப்படியா சம்பாதிச்சீங்க அப்படின்னு கேளுங்க. அப்படி இல்லைனாக்கா தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாங்களா, நாங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து 10 பள்ளிக்கூடம் கட்டுறோம், இங்க பாலம் கட்டுறோம், இங்க ரோடு போடுறோம், உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லது செஞ்சு கொடுக்குறோம், இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலையா, இதெல்லாம் இந்த வாக்குறுதி எல்லாம் எங்க போனுச்சு அப்படின்னு கேளுங்க. இதையெல்லாம் விட்டு நீங்க தேவையில்லாத எந்த நியூஸோ அதை மட்டும் பெருசுபடுத்தி காமிச்சீங்கன்னா அதுல நீங்க அவமானப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கண்டிப்பா எல்லாரும் உங்களை அவமானப்படுத்த காத்துட்டு தான் இருப்பானுங்க. இல்லைன்னா நாட்டுக்கு எவ்வளவு நல்லது செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. போங்க, ஒவ்வொரு நிருபரா போங்க, ஒவ்வொரு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கும் போங்க. ஐயா, இந்த உங்க அரசாங்க பள்ளிக்கூடம் ஏன் இந்த அளவுக்கு நலிவடைஞ்சிருக்கு, இங்க ஏன் கூரைகள் கட்டப்படாம இருக்கு அப்படின்னு போய் கேள்வி கேளுங்க. இந்த ரோடு ஏன் இன்னும் போடப்படாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்டையும் நாட்டு மக்கள்கிட்டையும் கேள்வி கேளுங்க. அவங்க பதில் சொல்லுவாங்கல்ல, அதை கொண்டாந்து போடுங்க. இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு தெம்பு திராணி இருந்துச்சுன்னா வர 3ஆம் தேதி மதுரையிலையும் சென்னையிலையும் ஒரு மறுபடியும் சகாயத்துக்கு ஆதரவா ஒரு பேரணி நடக்கவிருக்கதா இருக்கு. அந்த பேரணிய நீங்க உங்க நியூஸ்ல காமிங்க, இல்ல எல்லா டிவிலையும் காமிங்க, எல்லா பத்திரிகையிலையும் காமிங்க. இந்த மாதிரி உங்க நன்னடத்தையை காமிச்சு நல்ல பேர் வாங்க முயற்சி செய்யுங்க. தேவையில்லாம எந்த ஒரு அரசியல்வாதிக்காகவும் அரசியல் கட்சிக்காகவும் கீழே போய் காலில் விழுந்துட்டு உங்களுடைய டிஆர்பி ரேட்டிங் ஏத்திக்கிறதுக்காக எந்த முயற்சி செய்ய வேணாம். இது நிச்சயமா உங்க செயல் மாற்றப்படலனாக்கா இன்னைக்கு யாருமே தமிழ்நாட்டுல முட்டாள்கள் கிடையாது. கண்டிப்பா எல்லா தமிழனும் ஒரு நாளைக்கு முழிச்சுக்குவான். முழிச்சதுக்கு அப்புறம் உங்களை காரி துப்பது நிச்சயம். நன்றி, வணக்கம்.